உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. வந்திருக்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே உலகம் முழுவதும் தொழிலாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் ஒரு அழகான நாளை கொடுத்து அவருடைய பாதப்படியிலிருந்து அவரை தியானிக்க கொடுத்திருக்கிறதான கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உங்கள் யாவரை வரவேற்று தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்வோம். நாங்கள் தொடர்ந்துமாக தேவனுடைய குடும்பமும் அவருடைய சபையும் என்ற தலைப்பிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தையின் பாடத்தின் அடிப்படையிலே தேவனுடைய குடும்பம், தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை குறித்து நாங்கள் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய குடும்பத்தை நன்றாக நாங்கள் பராமரிக்க வேண்டும். அதே போல தேவனுடைய சபையை குறித்து நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை மிகவும் கவனமாய் நாங்கள் வழி நடத்த வேண்டும். இந்த வழி நடத்துதல் என்று சொல்லும் போது இது சபை போதகர்களுக்கு மாத்திரமல்ல, சபையில இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் சபைக்கு வருகிற யாவரும் தேவனுடைய சபையை மிகவும் பரிசுத்தமாய் வழி நடத்த வேண்டும். இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, தேவன் தன்னுடைய சபையை மீட்டுக் கொள்ளும் பொருட்டாக தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தினார் என்று நாங்கள் அப்போஸ்தலர் 20:28 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தேவன் தமது சுய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்ட சபை அப்படின்னா, அவர் ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டார் நம்மள. அதை பராமரிக்கவும் அதை பாதுகாக்கவும் தேவன் எங்களுக்கு பொறுத்தனை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 20:28. ஹல்லேலூயா ஜீசஸ். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருந்தார். ஆமென். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்ட சபை. ஆகையால் இந்த ரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட சபையை ஏனோதான் என்று எங்களுக்கு செய்ய முடியாது. மந்தை முழுவதையும் நாங்கள் எச்சரிக்கையாய் நாங்கள் அதை நடத்த வேண்டும். ஆகையால் தேவன் விரும்புகிற காரியம், சபையை சும்மா ஒரு பொறுப்பு இல்லாம நடத்த முடியாது. ஒரு பொறுப்போடு, ஒரு அக்கறையோடு, அன்போடு, அது மிகவும் அவதானத்தோடு நாங்கள் அதை வழிநடத்த வேண்டும். அப்படியாக சபையை வழிநடத்த வேண்டும். அதே போலதான் குடும்பத்தையும் ஏனோதான என்று செய்ய முடியாது. அதிலேயும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அன்பு இருக்க வேண்டும், கவனம் இருக்க வேண்டும், அக்கறை இருக்க வேண்டும். அப்ப இது ரெண்டும் தேவன் விரும்புகிற காரியம். அப்ப நாங்க தேவனை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம், தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறோம். அப்போது எங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறணும்? என்னோட குடும்பமும் மாற்றம் அடைந்ததா இருக்கணும், அவருடைய சபையும் மாற்றம் அடைந்ததா இருக்க வேண்டும். சபையை எடுத்துக்கொண்டால் தேவன் தன் ரத்தத்தை சிந்தி மீட்டுக்கொண்ட சபையை கவனமாய் பயன்படுத்தும்படி, கவனமாய் அதை கண்காணிக்கும்படி அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல தேவன் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு மனைவியை எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த மனைவியை கொடுக்கும் போது தேவன் அந்த மனைவியை பயபக்திரமாய், கவனமாய், அன்பாய் நாங்கள் பராமரிக்க வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய சபையும் அவருடைய வீடும் எப்பொழுதும் ஒரே லைன்ல போகணும். நாங்க அது போன பாடத்துல கற்றுக்கொண்டோம். ஒரு ட்ரெயில்வே ட்ரக் மாதிரி 2 தண்ட வளையம் இருக்குது. அந்த தண்ட வளையத்துல தான் ட்ரெயின் பிரயாணம் செய்கிறது. அப்ப ஒன்று குடும்பம், இன்னொன்னு சபை. அப்ப சபையும் குடும்பமும் சரியா இருந்தா தான் எங்கனையுமே அதுக்கு என்ன இருக்க முடியாது, உடைந்து இருக்க முடியாது. அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்க முடியாது. அந்த தொடர்பு ரெண்டும் சரியா இருந்தா தான் எத்தனை பெட்டி வேணாலும் அது தொடர்ந்து பின்பற்ற முடியும். அப்ப பாத்தீங்கன்னா, நாங்க சபையிலையும் தேவனுடைய வீட்லயும் சரியா இருந்தா எவ்வளவு பாரத்தை எங்களுக்கு சுமந்து கொண்டு போகலாம், எவ்வளவு மக்களையும் நாங்க வழி நடத்தலாம், எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக நாங்க செய்யலாம். இது ரெண்டும் சரியான விதத்துல இயங்க வேண்டும்.
அதுதான் நாங்க மிக முக்கியமா நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ரைட், நல்லது. இந்த நாட்கள் ரொம்ப ஏன் நாங்க இந்த சபையை குறித்தும் தேவனுடைய வீடை குறித்தும் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. சபையும் தேவனுடைய வீடும் என்ற தலைப்பிலே நாங்கள் ஏன் நாங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. காலம் பயங்கரமாய் இருக்கிறது. இந்த காலம் கொடிய காலமாய் இருக்கிறது. இந்த காலம் அநியாயத்தின் காலமாய் இருக்கிறது. இந்த நாட்கள் தேவ பக்தி அற்ற காலமாய் இருக்கிறது. தேவ சமூகத்திலிருந்து ஜனங்கள் விலகுற காலமாய் இருக்கிறது. தேவனை ஒரு பொருட்டாய் எண்ணாத காலமாய் இருக்கிறது. இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிலைமையில ஜனங்களுடைய விசுவாசம், ஜனங்களுடைய நம்பிக்கை எல்லாம் மங்கி போய்விட்டது. அப்ப இந்த காலம் கொடிய காலமாய் இருக்கிறது. இதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். காலம் கொடிதாய் இருக்கிறபடினாலே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் தேவன் எங்களுக்கு உணர்த்துகிற காரியம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் மாத்திரமே அவருடைய சபையை, அவருடைய பணியை நேர்த்தியாய் செய்ய முடியும். ஆகையால் இந்த காலங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம். இங்க பார்த்தாலும் கொள்ளை, இங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்க பார்த்தாலும் திருட்டு, இதெல்லாம் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது நாங்க கண்ணை மூடி கொண்டிருக்க முடியாது. இவைகளை பார்க்கும் போது இது கொடிய காலமாய் இருக்கிறது. சபை என்று சொல்லும் போது சபையை கண்காணிக்கிற பொறுப்பை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்ப நாங்க தான் அதை கண்காணிக்கணும். அப்ப ஊழியம் செய்கிறவர்கள் நாங்க என்ன செய்யணும், எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருக்கணும். எங்களை சுத்தி என்ன நடக்கிறது, எங்களுடைய நாட்டுல என்ன நடக்குது, எங்களோட பிரதேசத்துல என்ன, எங்களோட கிராமத்துல என்ன நடக்கிறது, இவைகளை குறித்து நாங்கள் அறிந்து தெளிவுள்ளவர்களா இருக்கணும். என்னன்னா வெளியே நடக்கிற பிரச்சனை எங்களோட சபைக்குள்ள வரும். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துல தொற்று நோய் வரும்போது அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த தொற்று நோய் பரவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டிலே ஒரு மாங்குத்தை போடுவார்கள், இல்லாட்டி வேப்ப இலையை சொருகி வைப்பார்கள். அந்த காலத்துல வேப்பலையை சொருகி வைப்பதற்கான காரணம் கிருமிகளை அழிக்கக்கூடியது. ஆகியால் தான் அதை பயன்படுத்துறாங்க. அதே போல மாயிலையையும் அவர்கள் தோரணமாக கட்டி போடுவதற்கான காரணம் கிருமி அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது மாயிலைக்கு. ஆகியால் இதை ஒரு அடையாளமாக அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். அப்ப எங்களை சுற்றி நடக்கிற இந்த காரியங்களை நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். எந்த ஒரு அசுத்தங்களும் சபைக்குள்ளே வராதபடி நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த ஒரு கிருமியும் எங்களோட வீட்டுக்குள்ளே வராதபடி நாங்கள் கவனமா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அனுபவம். கொரோனா நாட்களில எவ்வளவு கவனமா இருந்தோம். ஏன்னா அந்த நோய் எங்களை தொற்றி கொள்ளக்கூடாது என்பதற்காக கொரோனா நாட்கள்ல கை கழுவுவோம், சானிடைஸ் பாய்ப்போம், மாஸ்க் போடுவோம், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தோம். இப்ப யாராவது அதெல்லாம் செய்யறோமா? இல்ல. அப்ப ஏன் இப்ப அந்த கிருமிகள் இல்லாம போயிருச்சா? இல்லாட்டி அந்த பயம்தான் இல்லாம போயிடுச்சு ஒழிய அந்த வைரஸ் கிருமி இல்லாம போகல. எப்பயுமே சானிடைஸ் போடுவது நல்லது, கையை சுத்தமாக வைத்துக் கொள்வது நல்லது, ஜனக்கூட்டத்துல போகும்போது நாங்கள் மாஸ்க் அணிவிப்பது நல்லது. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா நாங்க என்ன செய்யறோம், ஒரு பயம்னு வந்த உடனே என்ன வேணாலும் செய்யறோம். அதுக்கப்புறம் அதை நாங்க என்ன செஞ்சோம், மறந்து விடுறோம். ஆகையால் இந்த காலம் கொடியதா இருக்கிறது. இப்ப நாங்க சரீரத்துக்கு அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழிப்பதற்கு பிசாசனவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். எந்த விதத்திலாவது எங்களுடைய சரீரத்துக்குள்ளே வரலாம், எங்களுடைய சிந்தனைக்குள்ளே வரலாம், எங்களுடைய செயலிலே வரலாம், கண்களின் நிச்சயங்கள் ஊடாக வரலாம், ஜீவத்தின் பெருமையினூடாக வரலாம். ஆகையால் இவை வராமல் இருப்பதற்கு நாங்கள் தடுக்க வேண்டும். தடுத்து வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும், எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகியத்தான் எங்களை தேவன் ஒரு கண்காணியாக வைத்திருக்கிறார். இப்ப கண்காணியா இருக்கிறவர் சுற்றிலும் நடக்கிற காரியங்களை குறித்து அறிந்து நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஜனங்களை பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்கணும். பாருங்க, எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு 12 வயசு பொடிய ஒரு தவறு ஒண்ணு செஞ்சுட்டான்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைய அழைச்சு நாங்க அறிவுரை சொல்லுவோம். நீ இப்படி செய்யக்கூடாது, அவனை போல நீ ஆயிடக்கூடாது அப்படின்னு. உண்மையில அது நல்ல விஷயம். என்னன்னா நம்மளோட பிள்ளையை பாதுகாக்கிறதுக்காக நாங்க எச்சரிக்கிறோம். அதே போல எங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டு சபையை நாங்கள் கற்றுக் கொடுக்காம, சபையில் உள்ள மக்களை நாங்கள் திருத்தாம, ஜனங்களுக்கு தேவ பயத்தை ஏற்படுத்தாம நாங்கள் இருப்போமானால் எங்களுடைய சபையும் பாதிக்கப்படும். ஆகையால்தான் இந்த காலம் கொடிதா இருக்கிறது. இது கடைசி காலம், கொடிய காலமாய் வருகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப இதை அறிந்தோம்னா அதுக்கேற்ற விதத்துல நாங்கள் ஜனங்களை கற்றுக் கொடுக்க முடியும்.
இன்றைக்கு இந்த தேவ சபையில இருக்கிற மக்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் என்ன? ஆண்டவர் சுகமளிக்கிறார் என்பதை காட்டிலும், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்பதை காட்டிலும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை காட்டிலும் தேவ பயத்தோடு ஜனங்கள் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். சத்திய வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். சத்தியத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜனங்கள் ஒழுக்கமாய் நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்று ஜனங்கள் ஒழுக்கம் தவறி நடப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் காணும் போது என்ன எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும்? இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறது, காலம் கடைசி காலமாய் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஏனோதான என்று இருக்க முடியாது. நாங்கள் அதற்கு ஆயத்தப்படுகின்றவர்களா இருக்கணும், அதை ஆயத்தப்படுத்துகிறவர்களா இருக்கணும். ஒரு வெள்ளம் வரப்போகுது, அப்ப நாங்க வெள்ளம் வரப்போகுதுன்னு நாங்க சொல்லி கொண்டு இருப்பது முக்கியம் அல்ல. வெள்ளம் வருகிற வெள்ளம் எங்களை பாதிக்காதபடி நாங்கள் பாதுகாப்பான அணைகளை கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வெள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்க முடியும். ஆகிய காலம் கொடிதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். காலம் கொடிதாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து அதற்காக நாங்கள் செயல்பட வேண்டும். ஆதியில உள்ள அன்பு குறைந்து விட்டது, ஆதியில உள்ள விசுவாசம் குறைந்து விட்டது, ஆதியில இருந்த அர்ப்பணிப்பு குறைந்து விட்டது. இன்னைக்கு எல்லாம் மாறி 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 போய்விட்டது. சபையை எடுத்துக்கொண்டு பார்ப்போமான சபை இன்றைக்கு எந்த நிலையில இருக்கிறது என்று எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன்? ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் அனுமதிப்பது மூலமா, ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் அனுமதிக்கிறது நிமித்தமாய் சபைக்குள்ளே பிசாசனுடைய செயல் மிக ஆழமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி நாங்க சபையை பாதுகாக்க முடியும்? ஆகையால் தான் நாங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் எங்களுடைய மந்தைகளை நாங்கள் மேய்க்கிறவர்களாய் இருக்கணும், இல்லாவிட்ட மந்தைகளை வழிகாட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையால் ஊழியர்கள் அதே போல தகப்பன்மார் அறிந்து கொள்ள வேண்டும், காலம் பயங்கரமாய் இருக்கிறது, காலம் கொடிதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப நாங்க சபையும் வழி நடத்துறோம், குடும்பத்தையும் வழி நடத்துறோம். அப்ப ரெண்டு நாங்க வழி நடத்துறவங்க எங்களை சுற்றி நடக்கிற விடயங்களை நாங்கள் அறிந்து அதற்கேற்ற விதத்தில் செயல்பட வேண்டும். நாங்கள் வாசிப்போம் 2 தீமோத்தி 3:1. 2 தீமோத்தி 3:1. இருக்கிறீங்களா எல்லாரும்? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களிலே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அப்ப இது கடைசி காலத்துல கொடிய நாட்கள் வரும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமா? அப்ப நீங்க உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய ஏரியா எப்படின்னு, நீங்க ஊழியம் செய்யற பிரதேசம் எப்படின்னு தெரியும். அப்ப மொழியிலங்க நாட்டை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த காலத்தை நாங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிற காரியம். நாங்கள் அப்படியே வாசிப்போம் 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்ப பாருங்க, இந்த வேத வசனம் நடைமுறையில இருக்குதா இல்லையா? நடைமுறையில இருக்குதுங்கிறவங்க சொல்லுங்க பாப்பா, நடைமுறையில இருக்குதா இல்லையா? இருக்குது வசனம். இந்த வசனத்தை அடிப்படையில சபையில எப்படி இருக்காங்க மக்கள்? எப்படி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும்? நீங்க காண்ற பொதுவா சொல்லுங்க, உங்க சபையிலன்னு சொல்லாதீங்க, பொதுவா சபைகள்ல எப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க இந்த வேத வசனத்தின் அடிப்படையில. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலம், எந்த காலம்? நம்ம வாழ்கிற இந்த காலம். இந்த காலத்துல என்ன செய்வாங்களா? மனசாட்சி எப்படி இருக்குமா? இப்ப என்னன்னா நீங்க இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க, அப்ப இதெல்லாம் நீங்க காண்கிறீங்க சபையில. அப்ப அதே போல ஜனங்கள் என்ன செய்யறாங்க? வஞ்சிக்கப்பட்டு, இன்னைக்கு நிறைய காரியங்கள்ல நிறைய பேருடைய வார்த்தையில வஞ்சிக்கப்பட்டு என்ன செய்யறாங்க? பிசாசின் உபதேசத்துக்கு செவி கொடுத்து, இன்னைக்கு யாரோட உபதேசத்துக்கு செவி கொடுக்குறாங்க? பிசாசோட உபதேசம். அங்க அற்புதம், ஏன்னா வேதம் சொல்லுது கடைசி நாட்களில் நாமத்தினால் அநேக அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கு. அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு சொல்லி ஜனங்கள் ஓடுவாங்க. அப்ப எல்லாம் ஓடி பிள்ளையான வார்த்தைகளை கேட்டு பிள்ளையான காரியத்துல சிக்கி போயிடுவாங்க.
அதனால இந்த நாட்கள்ல நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப வேத வசனம் எங்களுக்கு மிக தெளிவாய் ஆண்டவர் உணர்த்துகிறார். அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்ப இன்றைக்கு இந்த காலத்தை குறித்து நாங்க தெரிஞ்சிடும். இந்த வார்த்தையில ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். விசுவாசத்திலிருந்து விலகி போறதுக்கான காரணம் என்ன? விசுவாசான வார்த்தையை செவி கொடுத்து. சில பேரை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறாங்க சபையில ஒரு கூட்டம், சபைக்கு வர்ற விசுவாசிகளை சொல்லுவாங்க, ஐயோ சபைக்கு போயிட்டு வேலையே இல்லை, அங்க போயிட்டு வேலை இல்லை, ஒன்னும் ஆகுது இல்லை, வாங்க இங்க போவோம்னு சொல்லி ஜனங்கள் எடுத்துட்டு போவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு காலத்துல நாங்க இருக்கிறோம். அதனால இந்த கடைசி காலத்தை குறித்து நாங்க நல்ல தெளிவுள்ளவர்களா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த காலத்துல ஜனங்கள் இப்படித்தான் இருப்பாங்கிறத கற்றுக் கொடுக்கணும். அப்ப இப்படித்தான் இருக்கிறாங்கிறத நாங்க உண்மையிலே தெரிஞ்சுக்கிறோம். ஊழியம் செய்யற நாங்க யாருக்கு ஊழியம் செய்யறோம், எந்த நபருக்கு ஊழியம் செய்யறோம், இதை நாங்க விளங்கி கொள்ளணும். நம்மளோட சபைக்கு வருகிற மக்களுடைய மனநிலை என்ன தெரிஞ்சுக்கிறோம். அவங்க எங்க வேலை செய்யறாங்க தெரிஞ்சிருக்கணும். அவங்க எப்படி ஆண்டவருக்குள்ள வாழ்றாங்க தெரிஞ்சிருக்கணும். யார திருமணம் முடிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இதெல்லாம் தெரியாம நாங்க சபையை செய்ய முடியாது. இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா கிரௌட தான் எதிர்பார்க்கறாங்க ஒழிய ஒரு மனுஷனோட ஆவிக்குரிய வாழ்க்கைய பத்தி ஆராயறது இல்லை. ஒரு மனுஷன் கடவுளுக்குள்ள எப்படி வாழ்றாங்கன்னு தெரியாது. அப்ப நாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மனிதன் சபைக்குள்ள வரும்போது அவனை குறித்து நன்றாக நாங்க விசாரித்து அறிந்திருக்க வேண்டும். அவனுடைய நிலைமை என்னென்று. அப்பதான் அவனை குறிச்சு எங்களுக்கு வழி நடத்த முடியும். அவனுக்கு ஆண்டவரை பத்தி கற்றுக் கொடுக்க முடியும். அப்ப இந்த காலத்தை குறித்து நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல நாங்க இன்னொரு வசனத்தை வாசம், இந்த வசனம் எல்லாம் எழுதி கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறேன். 2 பேதுரு 3:3 வாசம். 2 பேதுரு 3:3. மயிரை பின்னி 2 பேதுரு 3:3. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து என்ன செய்வாங்களா? நீங்க என்னத்தை குறித்து அறிந்திருக்கணும். கடைசி காலம், முதலாவது நீங்க அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி காலங்கள் பரியாசம் பண்ணுகிறவர்கள், பரியாசக்காரர்கள் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. அப்ப பரியாசம் செய்கிறவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் செய்வாங்க. நான் இப்படித்தான் சபைக்குள்ள உட்கார்ந்து இருப்பேன், நான் எந்திரிக்க மாட்டேன், நான் முழங்கால் போட மாட்டேன், நான் பாட்டு படிக்க மாட்டேன், நான் வருவேன், வந்து 10 நேரம் இருப்பேன், போயிடுவேன். அப்ப எதுக்கு அவங்க வர்றாங்க? நான் காணிக்க போட மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு ஒவ்வொரு மனநிலைமையில அவங்க இருப்பாங்க. அப்ப இதுதான் பரியாசக்காரர்கள். வேதம் என்ன சொல்லுது? பரியாசக்காரன் உட்கார இடத்துல கூட உட்கார வேண்டான்னு இருக்கு. அப்ப ஏன்னா அவனுடைய சுபாவம் எங்களுக்குள்ள வந்துடும். அப்ப நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரோட இருக்கிறோம், எப்படி நாங்க பேசுறோம், எப்படி நாங்க பழகுறோங்கிறத நாங்க தெளிவாய் நாங்க கவனமாய் இருக்க வேண்டும். பரியாசக்காரர்களை குறித்த தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அவர்கள் சுய இச்சையினாலே செயல்படுகிறவர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய சுய இச்சையினாலே செயல்படுவானால் அவனிடத்தில் ஆவியானவருடைய செயல்பாடை காண முடியாது. ஆவியானவருடைய செயல்பாடை காண முடியாது. நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்ப நாங்க கடைசி காலத்துல யாரை குறித்து? அந்த கிறிஸ்துவுடைய பெயர் அநேகர் அந்த கிறிஸ்து இப்பொழுது தோன்றி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்கள்ல அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் பொய் உரைக்கிறவர்களும் மெஜிக் மாதிரி அற்புதம் செய்கிறவர்களும் அநேகர் தோன்றி இருக்கின்றார்கள். இதை குறித்து நாங்கள் தெளிவாய் இருக்க வேண்டும். இதை குறித்து நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். அற்புதத்தின் பின்னாலும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாலும் ஓடாதபடி, பணத்துக்கு பின்னுக்கு ஓடாதபடி, உண்மையான சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான சத்தியத்திலே உறுதியாய் இருக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையால் இது கடைசி காலம் என்பதை நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும், அவதானத்தோடு இருக்க வேண்டும். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யூதா 1வது அதிகாரம் 17-18 வாசிப்போம். யூதா ஒரு அதிகாரம் தான் இருக்கு. 17-18. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. அப்ப இந்த கடைசி காலத்துல பரியாசக்காரர்கள் வருவாங்க.
நீங்க கவனமா இருக்கணும். இது கடைசி காலம். நாங்க கடைசி காலத்துல இருக்கிறோம்னு சொல்லி முடியாது. கடைசி காலத்துல நாங்க இப்படி ஜாக்கிரதையா இருக்கணும். என்னத்தை நாங்க செய்யணுங்கிறதை நாங்கள் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆயத்தமா இருக்க வேண்டும். நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 24:10-12. 24வது அதிகாரம் 10வது வசனம். ஓ 10வது அதிகாரம், சாரி 24வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அநேகர் இடர் அடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்ப நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அநேகர் எழும்பி பொய் சாட்சி சொல்லுவாங்க, அநேகரை ஏமாத்துவாங்க, ஒருவரை ஒருவர் வஞ்சிப்பாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வஞ்சித்து இருக்கிறாங்கன்னு கவனிச்சு பாருங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்க யாருக்கு உதவி செய்யறோமோ, எந்த விசுவாசிக்கு அதிகமா உதவி செய்யறோமோ அந்த விசுவாசி தான் நமக்கு சத்துருவாய் மாறுவான் என்பதை மறந்து விடாதீங்க. ஏன்னா நாங்க அநேகமான வேளையில யாருக்கு அளவுக்கு அதிகமா அவர் மேல கரிசனை வச்சு அவர் மேல அக்கறை எடுத்து அவரை நல்லா பார்த்து அவருக்கு என்ன நிலைமையில இருக்கிறாருன்னு அவருக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி செய்யறோமோ, கடைசியில அவன் தான் நமக்கு சத்துருவாய் மாறுவான். ஏன்னா இதுதான் காலம், ஒருவரை ஒருவர் பகைக்கின்ற காலம். அப்ப நாங்க ஐயோ இவர் இப்படி எல்லாம் நம்பி இவருக்கு இப்படி எல்லாம் செஞ்சனே அப்படின்னு சொல்லி நாங்க நொந்து போக கூடாது. அதுக்குதான் ஆண்டவருடைய வசனம் எழுதியிருக்குது. எந்த காலத்துல இருக்கிறோம், எப்படியாப்பட்ட காலத்துல இருக்கிறோங்கிறத நாங்க தெரிந்து கொள்ளணும். ஜனங்கள் மனசாட்சி இல்லாதவர்களா இருப்பாங்க. இந்த கடைசி காலத்துல அவர்களுடைய செயல்பாடை நாங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நாங்கள் அப்போஸ்தல புத்தகத்துக்கு நாங்கள் திருப்போம். அப்போஸ்தல 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனிக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது. ஆதி சபையில எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு ஒரு பேனா விழுந்து கிடக்கட்டுமே, என்ன செய்வோம்? இன்னைக்கு ஒரு பைபிள் யாராவது வச்சுட்டு போயிடட்டுமே, மறந்துட்டு அதை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த காலத்துல நாங்க இருக்கிறோங்கிறத சிந்திச்சு பாருங்க. எப்படியாப்பட்ட மனநிலைமைக்குள்ள நாங்க இருக்கிறோம், இந்த காலத்தை குறிச்சுதான். இது என்ன மாதிரி காலங்கிறத நாங்க நல்லா விளங்கி கொள்ளணும். இன்னைக்கு ஊழியத்துல போராட்டம் நாங்க சொல்லக்கூடாது. ஊழியத்துல துன்பம் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் இதெல்லாம் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த நாட்கள் எப்படியா இருக்கும், இந்த நாட்கள்ல எப்படி நாங்க ஊழியத்தை செய்யணும், எப்படி ஜனங்களை வழி நடத்தணுங்கிறத ஆண்டவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. 34வது வசனத்தை வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து. நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சபை இருந்துச்சுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சபை இப்ப இருந்தா எப்படி ஊழியம் செய்யலாம்னு சிந்திச்சு பாருங்க. விசுவாசிகள் இப்படி திரளான கூட்டங்கள் ஒரே இருதயத்தோடு ஒரே மனதோடு இருந்தாங்க. ஆதி சபையில சபை ஆரம்பிக்கப்பட்ட உடனே அவங்க விசுவாசம் எப்படி இருந்துச்சு? திரளான விசுவாசம், ஜனம் கூடுனுச்சு. அநேகர் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்க? ஒரே நிலைமையில மனநிலைமை இருந்துச்சு, ஒரே இருதயம் இருந்துச்சு, ஒரே மனமா இருந்தாங்க. அப்பதான் அந்த சபையில என்ன நடக்கும்? ஆசீர்வாதம், சபையில காரியங்கள் வளரும். சபையில எல்லாரும் பிரிவினை ஆவி இருக்கக்கூடாது, பொறாமையின் ஆவி இருக்கக்கூடாது, ஒரு மனத்தின் ஆவி இருக்கணும். அப்பதான் சபையில வளரும். நான் என்னத்தை கற்றுக்கொண்டோம்? தேவனுடைய சபையும் அவருடைய வீடும். இன்னைக்கு வீட்டுல நம்ம பிள்ளை நல்ல பெருபேறு ஏ லெவல்ல நல்ல பெருபேறு எடுத்துருச்சுன்னு சொல்லி யாராவது பொறாமப்படுறோமா? இல்ல, சந்தோஷப்படுறோம். அந்த பிள்ளைய குறிச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். நீங்க எப்படி பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லி நாங்க பெருமைப்படுறோம். அதே சபையில ஒரு பிள்ளை பாஸ் ஆகிட்ட நாங்க அதே பெருமை இருக்குதான். வீட்டுல ஒரு பிள்ளை திறமையான ஒரு வேலையை செஞ்சோம்னா சபையில நாங்க அதே மாதிரி ஒரு பிள்ளை செஞ்சிருச்சுன்னா அதை நாங்க பாராட்டுறோமா? அப்ப சபையும் வீடும் ஒரே இடத்துல இருக்கணும். நம்ம பிள்ளையும் ஒண்ணுதான், சபையில இருக்கிற மற்ற பிள்ளையும் ஒண்ணுதான். நம்ம பிள்ளைக்கு ஒரு மாதிரி மற்ற பிள்ளைக்கு ஒரு மாதிரி நாங்க செய்ய முடியாது. ஏன்னா இது எங்களோட குடும்பம். தேவனுடைய குடும்பத்திலும் சபையிலும் ஒரே விதத்துல நாங்கள் செயல்பட வேண்டும். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மனம் இருந்துச்சு, ஒரே மனமா இருந்தாங்க. அப்பதான் சபையில என்ன நடக்கும்? வளர்ச்சி உண்டாகும். சகலத்தையும் என்ன செஞ்சாங்க? பொதுவா வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? எல்லாம் பொதுவா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா
வீட்டுல வந்து எங்களுக்குன்னு பல்லு விளக்குற பிரஷ் இருக்கும். ஆனா சிக்னல் ஒண்ணுதான் இருக்கும். ஒரு சிக்னல் இருக்கும், ஒரு ஒரு பல் விளக்குற கிரீம் ஒண்ணுதான் இருக்கும். ஆனா எல்லாரும் எடுத்து விளக்குவாங்க. நாங்க யாராவது கேட்போமா, ஐயா நான் வாங்கிட்டு வந்த சிக்னல் எடுத்தீங்க, இல்லாட்டி நான் வாங்கிட்டு வந்த க்ளோ கார்டை நீங்க எடுத்தீங்கன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்? எங்களுக்கு தெரியும். ஆனா பிரஷ் தனித்தனி பிரஷ் இருக்குது. ஆனா நாங்க எல்லாரும் பல் விளக்குறதுக்கு அதை நாங்க பயன்படுத்துறோம். அது பொதுவா இருக்குது. அப்ப சபையில என்னவா இருக்கணும்? எல்லாம் பொதுவா இருக்கணும். இன்னைக்கு அப்படி இருக்குது. நம்ம இருக்கிற சபைகள்ல பொதுவா இருக்குதா? எல்லாத்தையும் பொதுவா வச்சிருக்கிறாங்களா? இன்னைக்கு ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை கொடுக்கல, இன்னொருத்தர் கோச்சிக்கிடுவாங்க. அப்ப ஏன்னா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? அவங்களுக்கு கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட மாட்டாங்க. இந்த மனநிலைமைக்கு ஜனங்களை கொண்டு வரணும். அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்தாங்க, நாளைக்கு எனக்கு ஆண்டவர் தேவைன்னா கொடுப்பாரு. யார் யார்கிட்ட என்னென்ன தேவைங்கிறத அறிந்திருக்கணும். அதைத்தான் நாங்க செய்யணும். தேவையில்லாத காரியத்தை நாங்க செய்ய முடியாது. ஜனங்கள் கோவிச்சுக்கிடுவாங்கன்னு செய்ய முடியாது. எது சரி, எது நியாயம், எது உண்மைங்கிறத பார்த்து நாங்க செய்யணும். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க? பொதுவா வச்சுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் பொதுவா வச்சு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு தான் வச்சிருந்தாங்க. அப்ப 34வது வசனத்தை வாசிப்போம். 34. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களின் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆமென். நீங்க என்ன செய்யறாங்க? தனக்கு வீடு இருக்கும் போது ஆதி சபை எப்படி வளர்ந்துச்சு, சபை பெருகினுச்சு, சபை எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. ஒருத்தர் காணியை வித்தாருன்னா அந்த கிரயத்தை கொண்டு வந்து பேதுருண்ட பாதப்படியில வச்சிருவார். ஒருத்தர் வீடை வித்தாருன்னா அந்த வீடை வித்து அந்த காணிக்கை கொண்டு வந்து ஊழியக்காரன் கையில கொடுத்துருவாரு. ஊழியக்காரன் கையில கொடுத்து அத ஊழியக்காரன் என்ன வேணாலும் செய்யணும். ஆனா அவரோட பாதப்படியில கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்ப இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சபை. சபையில வந்து என்ன தேவை இருக்குதோ, யாருகிட்ட இருக்கிறவங்க கொடுக்கணும். இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அதை கொடுக்க பழகு நான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. அவங்க நிலத்தையும் காணியும் உடையவர்கள் என்ன செய்யும்? அவைகளை விற்று அவங்க வித்துட்டாங்க. நமக்கு என்னதுக்கு? இன்னைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை தான், நான் போகையில ஒண்ணும் கொண்டு போறது இல்ல, வரையில ஒண்ணும் கொண்டு வந்தது இல்ல, வரையிலே நான் வெறுமையா வந்தேன். வேதம் சொல்றது நிர்வாணமாய் வந்தோன்னு, நாங்க நிர்வாணமா வந்தோம், நிர்வாணமா திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இப்படி வேதம் சொல்லி இருக்கிறதுனால நாங்க வாழ்ற வாழ்க்கை எப்படி வாழ்றோம்? காணிக்கு அடிச்சுக்கிறோம், பூமிக்கு அடிச்சுக்கிறோம், சொத்துக்கு அடிச்சுக்கிறோம். கிறிஸ்தவங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க வீடு காணிக்கு விரோதமா வழக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. வழக்கு பேசுறாங்க. ஏன்? விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்ல. அதை எப்படி பாஸ்டர் விட்டு கொடுக்க முடியும்? அதை ஏவிட்டு உரிமை இல்லை அப்படிம்பாங்க. இது இல்ல நம்மகிட்ட உரிமை. அப்ப என்ன? எதனால அது சர்வசாதாரணமா நாங்க ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவருக்கு சித்தமான நமக்கு கிடைக்கிறது அது கிடைக்கும். நமக்கு கிடைக்க இல்லைன்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது போனோம். ஏன்னா என்னோட மனநிலை எப்படி செட் ஆகணும்னா, நான் ஒண்ணுமே கொண்டு வந்தது இல்லை, ஒண்ணுமே கொண்டு போறது இல்லை. அப்ப இருக்கிற நாட்களை நாங்க அனுபவிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், இருக்கிறத நாங்க அனுபவிக்கிறோம். இவ்வளவுதான். இந்த மனநிலைமை எங்களுக்குள்ள இருக்கணும். இந்த மனநிலைமை இருந்தா தான் நாங்க சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள ஊழியம் செய்ய முடியும். அப்ப ஊழியம் செய்யறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் சொல்லி நாங்க கோர்ட் வாசல்ல போயிட்டு நிக்க முடியுமா? பொய் சாட்சி சொல்ல இயலுமா? அப்ப இதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க? நிலத்தை காணியெல்லாம் விட்டு அப்போஸ்தலருடைய பாதப்படியில கொண்டு வச்சாங்க. தேவையானவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியா, யாருக்கு குறைவா இருக்குதோ அவங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளும்படி. இன்னைக்கு அப்படி யாராவது செய்யறோமா? காணியை வித்தா வித்ததும் தெரியாது, ஆள் போன போக்கும் தெரியாது, எந்த ஒரு இதையுமே தெரியப்படுத்த மாட்டாங்க. ஏன்? இன்னைக்கு அந்த நிலைமைக்கு விசுவாசிகள் தள்ளப்பட்டுட்டாங்க. இது கடைசி காலம். ஆகையால் எனக்கு அன்பானவர்களை எப்பொழுதும் நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காலத்தை குறித்து அறிந்திருக்கணும். ஆதி சபையில் என்ன செஞ்சாங்க? அதெல்லாம் வித்து ஊழியக்காரண்ட பாதப்படியில கொண்டு வச்சாங்க. இன்னைக்கு ஊழியக்காரண்ட பாதப்படியில கொண்டு வைக்கிறாங்களான்னு பாருங்க. இன்றைக்கு இந்த நிலை இல்ல. இன்னைக்கு இந்த நிலை எல்லாம் மாறிடுச்சு. ஆனா நான் ஆண்டவருடைய சபையில ஜனங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவங்களோட விளைச்சல்ல இருந்து ஒரு பங்கை கொண்டு வந்து பலிப்பீடத்துக்கிட்ட வச்சிருவாங்க. இன்னைக்கு அதை செய்யறாங்க. ஏன்னா வேதத்துல இருக்கிறத நாங்க கற்றுக் கொடுக்கணும் ஜனங்களுக்கு. நமக்கு தேவைன்னா நம்ம அதை பயன்படுத்துவோம், இல்லைன்னா அதை யாருக்காவது நாங்க கொடுத்துருவோம். நீங்க கொண்டு போயிட்டு இதை சமைச்சு சாப்பிடுங்கம்மா. மரக்கறி கொண்டு வருவாங்க, பழங்கள் கொண்டு வருவாங்க, ஒரு சில அம்மாமாரு அரிசி கொண்டு வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தனக்குள்ளதை அவங்க கொண்டாந்து என்ன செய்யறாங்க? கொண்டு வந்து பொதுவா அதை வைக்கிறாங்க, இல்லாதவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா
இந்த பணத்தை குறித்து நான் ஒரு பாடம் உங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு இருக்கிற. அப்ப இந்த பணம் எங்களோட சபைக்கு வருது. சில வேலையில பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து நிறைய பேருக்கு பண உதவி வருது. நாங்க நினைக்க ஐயோ இவருக்கு என்னப்பா ஃபாரின்ல இருந்து காசு வருது அப்படின்னு. நீங்க கொஞ்சம் அந்த இதெல்லாம் தேடி பாத்தீங்கன்னா அதுல உள்ள இவ்வளவு பயங்கரம்னு. வெளிநாட்டுல இருந்து எங்கேயுமே ஒரு இடத்துல கொட்டி கிடக்கல. எங்கேயுமே ஒரு இடத்துல கொட்டி கிடந்து அதை அள்ளி இங்க அனுப்பவும் இல்லை. ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தருக்கு வந்து அளவுக்கு மேல பணம் குமிஞ்சு கிடக்குது, இதை சும்மா வீசுறதுக்கு இலங்கைக்கு இன்னாருக்கு அனுப்பும் அப்படின்னு சொல்லியும் அனுப்பல. அந்த பணத்தை அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. இலங்கையில மாதிரி சோம்பேறி இல்லை. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா எந்த நேரமும் 24 மணி நேரம் வேலை செய்யறவங்க தான் இருப்பாங்க. ஒருத்தர் சும்மா வீட்டுல இருக்க முடியாது. ஒரு ஊழியக்காரன் நான் சந்திச்சு அவர் இலங்கைக்கு வந்தாரு. அவர் வரும்போது அவரை பத்தி நான் கேட்டேன், எப்படி பாஸ்டர் நீங்க ஊழியர் செய்றீங்க? அவர் சொல்றாரு, நான் 2 மணித்தியாலம் பெட்ரோல் செட்ல வந்து பெட்ரோல் அடிப்பேன் அப்படிங்கிறாரு. 2 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு அவர் வேலை செய்யறானா ஒரு பெட்ரோல் செட்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யறான், பகலுக்கு என்ன செய்வாரா, சின்ன பாத்திரங்கள் கொண்டுட்டு வீடு வீடா கொண்டு போயிட்டு விற்பாராம். சின்ன பொருட்கள் வீடு வீடா வித்துட்டு மத்த நேரத்துல அவர் என்ன செய்யறாரு, ஊழியர் செய்யறாராம். அதுல அவர் பணத்தை சேகரிக்கிறார். அப்படி கஷ்டப்பட்டு அதுல கொஞ்சம் பணத்தை சேர்த்து அந்த பணத்தை இலங்கைக்கு ஊழியங்களுக்கு அனுப்புறாராம். அப்ப பாருங்க இப்படி அர்ப்பணிப்புன்னு சொல்லி. அப்ப அதனால ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்புறாங்களாம். கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு அதுல இருந்து ஒரு பகுதியை தான் அவங்க அனுப்புறாங்க. ஏன் நம்ம ஊழியங்கள் பெருகணும், இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இப்ப இந்த மாதிரி பணத்தை அனுப்புறதுல எத்தனை பேர் ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் உண்மை இல்லாம இருக்கிறாங்க. உங்க கைக்கு ஒரு பணம் வரும்போது அந்த பணத்துக்காக நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தருக்கு நீங்க அதை உண்மையா பயன்படுத்தணும். ஏன்னா இந்த பணம் எங்களுக்கு யாரு கையில இருந்து வரட்டும். விசுவாசி வந்து பணத்தை எங்க கையில கொடுக்குறாங்க, தசம பாகம்னு கொடுக்கும் போது அதை பயபக்தியா நாங்க வாங்கணும். அவனை ஆசீர்வதிக்கணும். நாங்க முறுமுறுக்க கூடாது. அவன் காசை கொடுத்துட்டு போனா எங்க இஷ்டப்படி நாங்க செய்ய முடியாது. அவனுக்கு நான் தலையில தான் எங்க கிட்ட அவன் சம்பாதிச்சதுல ஒரு பகுதி எங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க. அவன் ஏன் கொடுக்குறான்? ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறார்கள். ஆண்டவர் ஒரு பங்கு அவருக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல லெவி கோத்திரத்தை ஆண்டவர் நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க, நீங்க தொண்டு செய்யுங்க, ஜனங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்கன்னு வச்சிருந்தாரு. அப்ப கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அவங்கள்ட்ட வேலை. அப்ப அவங்க கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லை. அதனால அந்த பங்கை என்ன செஞ்சாரு, லெவி கோத்திரத்துக்கு கொடுத்தாரு, ரைட் நீங்க இதை சாப்பிடுங்கன்னு. அப்ப இன்னைக்கும் அதே நிலைமையில தான் உட்காந்துருக்கோம். லெவி கோத்திரம் மாதிரி வேதத்தை கற்றுக் கொடுக்கறது இல்ல, ஜனங்களுக்கு படிச்சு கொடுக்கறது இல்ல, ஒண்ணும் செய்யாம காணிக்கையும் தசம பார்த்து நாங்க எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அப்படி இருக்க முடியாது. அப்ப என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு 1000 ரூபாய் காணிக்க கொண்டுட்டு வரான்னா அவன் அந்த 1000 ரூபாய் தேடுவதில் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திங்களே. ஒரு மனுஷன் வந்து ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவருக்கா செய்யறான்னா அவன் எப்படி அதை கஷ்டப்பட்டு இருப்பான், அவன் எப்படி அதை அர்ப்பணிக்கிறான் அப்படிங்கறத நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். அப்ப என்னன்னா, இந்த வேதத்துல பார்க்கும்போது அவர்கள் தன்னுடைய காணியை தன்னுடைய வீடுகளை விற்று அதை கிரயத்தை கொண்டு வந்து பேதருடைய பாதப்படியில வைத்தாங்க. எதுக்கு வச்சாங்க? இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. இல்லாதவருக்கு சாப்பிட கொடுங்க. இன்னைக்கு அநேகமானவர்கள பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து பணம் எப்படி வருது, அவர்கள் அர்ப்பணித்து அனுப்புகிறார்கள். வீடுகளை விற்று அனுப்புகிறார்கள், காணிகளை விற்று அனுப்புகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மாதிரி பெருசா கட்டி ஆளணுங்கிற ஆசை இல்லை. ஒரு நாடுகள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பிளட்ஸ் தான் இருக்கு, இருக்கிறதுக்கு இடம் மாத்திரம் இருந்தா போதும். நான் ஒருவர் சந்திச்சேன், அவருக்கு சொந்த வீடே இல்லையா. சொந்த வீடே இல்லை, அவர் ரெண்டுக்கு தான் இருக்கிறாரு. அப்ப ரெண்டுக்கு இருந்து இலங்கை ஊழியர்களுக்கு அநேக ஊழியர்களுக்கு அவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. அப்ப பாருங்க எப்படி அவங்களோட மனநிலைமைன்னு. நம்ம எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, கத்தருக்காய் நாங்க ஊழியம் செய்யணும், கத்தருக்காய் எங்களோட பணத்தை செலவழிக்கணும்னு சொல்லி அவங்க அந்த பணத்தை அனுப்புறாங்க. அப்படி பணத்தை அனுப்பும் போது அந்த பணத்துக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? முதலாவது காரியம் இதை நாங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். எங்களுடைய ஊழியக்காரனுடைய பாதப்படியிலே ஜனங்கள் பணத்தை கொண்டு வந்து வைக்கும் போது, பொருட்களை கொண்டு வந்து வைக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகையால் இந்த ஆசீர்வாதத்தை சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஊழியக்காரர்கள் பண விடயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், உண்மை மொத்தமா இருக்கணும். நீங்க யாரையும் ஏமாத்தலாம், ஆனா தேவனை ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. நீங்க வாங்குற பணத்துக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அன்னைக்கு நிறைய பேர் இதெல்லாம் சொல்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா இது கடைசி காலம் இல்ல, இவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு இல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு பேச சொல்றேன், நான் பேசுறேன். கற்றுக் கொடுக்க சொல்றேன், கற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா இந்த காலம் அப்படியாப்பட்ட காலம். எல்லா விஷயத்திலும் நாங்க நேர்மையா இருக்கணும். ஜனங்கள் அர்ப்பணிக்கிறாங்க, பாதப்படியில பணத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பணம் எப்படி கையாளப்படுகிறது என்பதை நாங்கள் கவனமாக இருக்கணும். நாங்க வாசிப்போம் 36வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென்.
எல்லாரும் ஓடிட்டீங்களா? Praise the Lord. ஓகே வாசன். சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசி என்பவனும் அடுத்த வசனத்தை வாசிங்க. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை என்ன செஞ்சாங்களா? அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு வந்து வச்சாங்க. தன்னுடைய காணிகளை விட்டு. பவுல் வந்து பெரிய ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர், அநேக இடங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனவர். அவருக்கு உதவியது யாரு? பர்னபா. பர்னபாங்கிறவர் தான் அவருக்கு உதவி செய்தார், அவருக்கு ஆறுதலா இருந்தார், பண விடயத்திலே அவருக்கு உதவி செய்தார். பர்னபா செல்வந்தனா இருந்தபடினால அவர் என்ன செஞ்சார்? உதவி செஞ்சார். அவருடைய உதவினால பவுல் அந்த ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். ஆனா பர்னபாவுடைய பேரை வேதத்துல அடிக்கடி நாங்க பாக்குறது இல்லை. ஆனா பவுலுடைய பேரை தான் பாக்குறோம். அப்ப என்னன்னா, ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறவர்கள் யாருன்னு எங்களுக்கு சில வேளை தெரியாம இருக்கும். ஊழியத்துக்காக கொடுக்கிறவங்க அந்த பணம் எப்படி வருதுன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜனங்களை வச்சிருக்கிறாங்க. அதனால நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நாங்க வாசிப்போம் ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 5:20 வாசிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ். ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிச்சு. அப்ப நாங்க நியாயப்பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருந்தா இன்னைக்கு எத்தனை பேர் சபையில இருப்போம்னு சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருடைய கிருபை பெருகி இருக்குது, அவர் கிருபை வச்சிருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை படி பார்த்தா அதே இடத்துல அடி, என்ன தவறு செஞ்சாலும் அந்த இடத்துல அடி. ஆனா கிருபையினால ஆண்டவர் என்ன செய்யறாரு? பொறுமையா இருக்கிறார். இன்னைக்கு நியாயப்பிரமாணம் சபையில நடந்துச்சுன்னு சொன்னா எத்தனை பேர் சபையில நிப்பாங்கன்னே தெரியாது. அப்ப ஆண்டவருடைய கிருபை பெருகி இருக்குது. ஆகிய இந்த கிருபையை நாங்க என்ன செய்யக்கூடாது? தவறாய் பயன்படுத்தக்கூடாது. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் உணர்த்துகிறார். இந்த கடைசி காலம் யூதா புத்தகத்துக்கு நாங்க திருப்போம். யூதா 1வது அதிகாரம் 3வது வசனம். 1:3. ஹல்லேலூயா ஜீசஸ். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாத்தீங்களா? அவர் தைரியமா எழுதி உணர்த்துகிறார். தைரியமா போராடணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், இதை நாங்க சிந்திச்சு செயல்படணும். இதை நாங்க சிந்தித்து செயல்படாம இருந்தா எங்களுடைய ஊழியத்துல ஒரு மாற்றம் இருக்காது, எங்க ஊழியத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. ஆகையால் இந்த காலம் கடைசி காலம். நாங்க என்னத்தை பற்றி கற்றுக்கொண்டு வருகிறோம்? சபையும் தேவனுடைய வீடும். வீடு எப்படி இருக்கணும், சபை எப்படி இருக்கணும், இதைத்தான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எங்க வீடு தூய்மையா இருக்கணும், சபையும் தூய்மையா வச்சுக்கிறோம். வீடு அழகா இருக்கணும், சபையும் அழகா இருக்கணும். வீட்டுல பரிசுத்தமா இருக்கணும், சபையிலையும் பரிசுத்தமா இருக்கணும். வீட்டுல எல்லாரும் அன்பா இருக்கணும், சபையில எல்லாரும் அன்பா இருக்கணும். வீட்டுல யாரும் பசியா இருக்கக்கூடாது, சபையிலையும் யாரும் பசியா இருக்கக்கூடாது. சபையில ஜனங்களுக்கு வேத வசனத்தை போதிக்கணும், அவங்க வார்த்தையில பசியா இருக்கக்கூடாது, வேத வசனத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்ப வீடு சபையும் எப்பயுமே இது ரெண்டும் ஜாக்கிரதை, ரெண்டும் ஒன்ன விட்டுட்டு போக முடியாது, ரெண்டும் ஒன்னா இணைந்து போகணும். அப்ப இந்த காலத்துல தைரியமா நாங்க பேசணும். நாங்க அவங்க கோச்சிக்கிறாங்க, இவங்க கோச்சிக்கிறாங்க, அப்படியெல்லாம் நாங்க ஆண்டவருடைய காரியத்தை செய்ய முடியாது. நாங்க தைரியமா தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்ப நாங்க தைரியமா கற்றுக் கொடுக்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கணும். அவர் எங்களுக்கு உணர்த்தணும், அவர் எங்களுக்கு பேசணும், அவர் என்னத்தை சொல்றாலும் அந்த காரியத்தை நாங்க செய்யணும். அதனால இந்த காலத்துல நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது யாருக்கிட்ட நாங்க ஊழியம் செய்யறோம், என்ன மாதிரி மக்கள்கிட்ட நாங்க ஊழியம் செய்யறதுங்கிறதுல நாங்க கவனமாய் இருக்கணும். இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்க இப்ப கடைசி நாட்கள் கொடிதாய் இருக்கிறதுனால நாங்க கவனமாய் இருக்கணும். தேவனுடைய சபையிலும் அவருடைய வீட்டிலும் இந்த தலைப்புல தான் நாங்க பார்த்து கொண்டு வரோம். நான் ஒரு 8 பாயிண்ட் உங்களுக்கு நான் தரலாம்னு நினைக்கிறேன். நோட் எதுவும் எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதெல்லாம் நீங்க சபையில மக்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், அதனால ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த நாட்கள்ல கடைசி நாட்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். கடைசி நாட்கள்ல ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கிறோம்.
அப்ப அதனால இதுல ஒரு சின்ன தலைப்பா நீங்க எழுதி கொள்ளலாம். தற்பிரியரா இருப்பாங்கங்கிறதுல நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அப்ப பாத்தீங்கன்னா தற்பிரியரா இருப்பாங்க, பணப்பிரியரா இருப்பாங்க, வீம்புக்காரரா இருப்பாங்க, அகந்தை உள்ளவர்களா இருப்பாங்க, துசிக்கிறவர்களா இருப்பார்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களா இருப்பார்கள், நன்றி அறியாதவர்களாய் இருப்பார்கள், பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். இப்ப நீங்க இந்த வாக்கிய வேத வசனத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலதான் இந்த வசனம் எல்லாம் அடங்கி இருக்கும். அப்ப இந்த 8 காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இந்த 8 காரியத்தையும் ஒவ்வொரு தலைப்பா நீங்க கற்றுக் கொடுக்க முடியும். தற்பிரியர் என்ற ஒரு தலைப்பிலே கற்றுக் கொடுக்க முடியும். பணப்பிரியர் என்று அந்த ஒரு தலைப்பிலே நீங்க கற்றுக் கொடுக்க முடியும். வீம்புக்காரர் என்ற தலைப்பில் இதெல்லாம் நான் ஒவ்வொரு பாடமா நான் கற்றுக் கொடுத்ததை தான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் இதுதான் ஜனங்களுக்கு இப்ப கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். இயேசு நல்லவர்னு எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துல உள்ளவனுக்கும் தெரியும். இயேசு அன்பானவர்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு எங்களுக்கு விடுவிப்பாருங்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளை விட இன்னைக்கு உலகத்துல உள்ளவன் இயேசுவை பத்தி அறிஞ்சிருக்கலாம், அவர் விடுவிக்கிறவர். அப்ப சபையில உள்ளவங்களுக்கு இயேசுவனை விடுவிப்பாருன்னு சொல்லி கொண்டிருக்க தேவையில்லை. சபையில இருக்கவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? தற்பிரியனா இருக்காதேன்னு கற்றுக் கொடுக்கணும், பணப்பிரியனா இருக்காதேன்னு கற்றுக் கொடுக்கணும், வீம்புக்காரனா இருக்காதேன்னு கற்றுக் கொடுக்கணும், அகந்தை உள்ளவனா இருக்காதேன்னு கற்றுக் கொடுக்கணும், தூசிக்கிறவனா இருக்காதேன்னு கற்றுக் கொடுக்கணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறாங்க இருக்கிறாய்ன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேரு தாய் தகப்பனை கனம் பண்றாங்க, தாய் தகப்பனுக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறாங்க? அப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யறதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நன்றி அறியாதவர்கள், என்னத்தை செஞ்சாலும் நன்றிங்கிறது இல்லை. இப்படியாப்பட்ட ஜனங்கள் தான் சபையில இருக்கிறாங்க. முதலாவது தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும். அதுக்கப்புறம் சபையில ஊழியக்காரனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். அதே போல சபையில இருக்கிற யாவருக்கும் நன்றி உள்ளவங்களா இருக்கு. அதே மாதிரி பரிசுத்தத்துல ஜாக்கிரதை, பரிசுத்தம் இல்லாதவர்களா தான் இருக்கிறாங்க. அப்ப ஜனங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தத்துக்குள்ள வழி நடத்தணும். அப்ப தேவனுடைய சபையும் அவருடைய வீடும், தேவனுடைய சபை எப்படி இருக்கணும், அவருடைய வீடு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடைசி நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். ஆகையால் இந்த காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையாய் நாங்கள் ஜனங்களை வழி நடத்த வேண்டும். ரொம்ப கவனமாய் ஜனங்களை வழி நடத்த வேண்டும். தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆகையால் தேவனுடைய சபையும் அவருடைய வீடும் என்ற தலைப்பிலே இந்த நாளில் இந்த வேத வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அநேகர் விரும்பப்படுறதில்லை. அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எத்தனையோ வருடம் ஊழியத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அனுபவம் இருக்குது, நான் அதுக்குள்ள நான் ஊழியம் செஞ்சுட்டு போவேன், கடவுள் என்னோட இருக்கிறாரு, அவரை பாத்துக்கிடுவாருன்னு. கடவுள் பாத்துக்கிடுவாரோ இல்லையா, நாங்க மனுஷனுக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். வேதத்துல அப்படி ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா, நாங்க செய்யறதை ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஜனங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அப்ப தேவன் செய்கிற காரியத்திலே நாங்கள் ஜனங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்க பழகி கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். இப்ப நாங்க சபையை குறித்து தான் நான் பேசிக்கொண்டு வரேன், தேவனுடைய குடும்பத்தை குறித்து தான் பேசிக்கொண்டு வரேன். ரொம்ப நிறைய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு மனைவிக்கு தெரியாது கணவனுக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு சொல்றதே இல்லை. அப்ப அது சரியா? 2 பேரும் ஒரு மாம்சங்கிறோம், ஆனா வைஃபுக்கு இவ்வளவுதான் எங்களுக்கு இந்த மாசம் வருமானம் வந்துச்சு அப்படின்னு நாங்க சொல்றோமா? சொன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சபையில இவ்வளவு எங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னு யாருக்கு நாங்க கணக்கு ஒப்புவிக்கணும்? அப்ப இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். இந்த காலத்துல இதுக்கெல்லாம் நாங்க சரியான நபராய் மாறும் போதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு பாக்குறேன். முக்கியமான விஷயம், ஒரு சின்ன புள்ள கையில நாங்க பணத்தை கொடுக்கவே மாட்டோம். கொடுத்தாலும் கொடுப்போம், எவ்வளவு தெரியும்? ஒரு 10 ரூபாய் தாளை கொடுப்போம், இல்லாட்டி 20 ரூபாய் கொடுப்போம். ஏன்னா அந்த புள்ளைக்கு அது சல்லினா என்னன்னே தெரியாது, அந்த சல்லியை எங்க வைக்கணும், எப்படி பாய்க்கணும்னு தெரியாது. சில வேளை அதை கிழிச்சு போட்டுரும், சில பேர் அதை மின்னு தின்னுரும். ஆனா இந்த பிள்ளைக்கு இதை பயன்படுத்துறதுக்கான பக்குவம் இல்லை, இதை பயன்படுத்துறதுக்கான திறமை இல்லை. அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம்? பெரிய நோட்டை கொடுக்கவே மாட்டோம், சின்ன நோட்டை தான் கொடுப்போம். அது என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அதை கிழிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, 20 ரூபா தானே கிழிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு கொடுப்போம். ஆனா பெரிய தொகை, ஒரு 5000 ரூபாய் தாளை அந்த பிள்ளைகிட்ட கொடுக்க போமா, நீ என்ன வேணாலும் செய்யமான்னு கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா 5000 ரூபாய் பெருமதி எங்களுக்கு தான் தெரியும். அதே போலத்தான் தேவனும் நீங்க எவ்வளவு கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்க காண்கிறாரோ அப்பதான் அவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க துவங்குவார். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராம இருப்பதற்கு ஒரே காரணம் உண்மைத்தன்மை இல்லாதனால, பணப்பிரியரா இருக்கிறனால, தற்பிரியனா இருக்கிறனால,
வீம்புக்காரரா இருக்கிறதுனால, அகந்தை உள்ளவர்களா இருக்கிறதுனால, இப்படியாப்பட்ட சுபாவம் இருக்கிறதுனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருவதற்கு தடையாய் இருக்கிறது. ஆகையால் அடுத்த பாடத்திலே நாங்கள் மற்ற காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாடம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? இந்த பாடம் உண்மையிலே சில வேளை இது கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி எனக்கு விளங்குது. ஆனா நாங்க யாருமே கடினமான இதை விரும்புறது இல்ல. எப்பயுமே எங்களுக்கு சுமூகமா கர்த்தர் உன் வாழ்க்கையை பெரிதான காரியங்களை செய்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படியாப்பட்ட வார்த்தைகளை தான் நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனா இந்த வார்த்தை எல்லாம் முக்கியம்தான். ஆனாலும் எங்களுடைய குறையை ஆண்டவர் சுற்றி காட்டும் போது, அதற்கேற்ற விதத்திலே நாங்கள் மாறும் போது எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான் இந்த வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இந்த ஊழியத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஊழியக்காரன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதை ஒரு நாளைக்கு நான் எப்பயுமே என்னை பத்தி சொல்றதுக்கு நான் பிரியப்படுறது இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப பகலைக்கு சாப்பிட்டா நைட்டுக்கு என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில நான் ஊழியம் செய்தேன். நான் ஒரு வீடு கூலிக்கு எடுத்து அந்த வீட்டுல ஊழியம் செய்யும் போது பகலைக்கு பிளா பழத்தை சாப்பிடுவேன். பிளா பழத்தை சாப்பிட்டு நைட்டுக்கு அந்த பிளா கொட்டையை வச்சிருந்து அதை அவிச்சு நைட்டுக்கு சாப்பிடுவோம். இப்படிதான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்றீங்க, நீங்க இந்த பூமியில உள்ள சொத்துக்கள் அனைத்துக்கும் உரிமை உள்ளவர்கள் சொல்றீங்க, உங்களுக்கு ஊழியம் செஞ்சு நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டது உண்டு. ஆண்டவரை நான் கேள்வி கேட்டேன், ஏன் ஆண்டவரே என்னை இப்படி நடத்துறீங்க? என்னை ஆசீர்வதிக்க உங்களுக்கு முடியலையா? நான் நல்லா இருக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு வழி காட்ட முடியலையா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். ஆனா ஆண்டவர் என் கண்களை திறந்தார். என்னுடைய கண்களை திறந்து என்னுடைய ஊழியத்தை திசையை மாற்றினார். நான் செய்கிற தவறை எனக்கு உணர்த்தினார். நான் போக வேண்டிய வழிகளை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அன்று நான் கற்றுக்கொண்டேன். அன்று கற்றுக்கொண்ட ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி செய்யணும் சொல்லு. ஆனால் இன்று வரைக்கும் தேவனுக்கு முன்பதாக யாரிடத்திலும் கடன் வாங்காதபடி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஏன்னா எனக்கு கிடைக்கிற பணத்துல நான் உண்மையா இருப்பேன். எனக்கு கிடைக்கிறதுல நான் சந்தோஷமா இருப்பேன். இதை நான் கற்றுக்கொண்டேன். கஷ்டமா தருச்சு ஆரம்பத்துல இதெல்லாம் பின்பற்றுறது ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஆனாலும் நான் உறுதியா இருந்த, ஆண்டவரே நீங்க அழைச்ச ஊழியத்துல நாங்க எப்படி போகணும்னு எனக்கு கற்றுத்தாங்க. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தரிசனம், என்னுடைய செயல்களை மாற்ற ஆரம்பித்து கர்த்தர் எனக்கு வழிகளை திறக்க ஆரம்பித்தார். நான் அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் பெறுவீங்க. அதே பாதையில நீங்களும் போவீங்க. உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி உங்களுடைய ஆசீர்வாதமான ஊழியக்காரனை மாற்றுவார். மற்றவனிடத்துல நீங்க கையேந்தாதபடி கர்த்தர் உங்க ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உங்களை மாற்றக்கூடிய காரியங்கள் இருக்கும். நீங்கள் மாற வேண்டிய இடங்கள் இருக்கும். அதை ஆண்டவரோட தெளிவா சொல்லுங்க. ஆண்டவரை நான் என்ன காரியத்துல மாறணும்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உண்மையிலே நான் ரொம்ப பிரயாசப்படுறேன். டெலிவரி மினிஸ்ட்ரியில இந்த வாஞ்சியோடு ஆசையோடு கற்றுக்கொள்றதுனால தான் கற்றுக் கொடுக்கிறேன். இல்லாட்டி நாங்க உண்மையிலே இந்த நேரங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் அதிகாலையில எழும்பி தேவனோடு உரையாடுகிற நேரம் காலைல 4 மணில இருந்து ஆண்டவரை ஆராதிப்பேன். ஆண்டவர் ஆராதித்து அவருடைய பாதத்தை அமர்ந்திருந்துதான் காரியங்களை நான் செய்வேன். அதிகம் நான் வேதத்தை கற்றுக்கொள்றதுக்கு நேரங்களை செலவிடுவேன். ஆண்டவர் என்னோடு பேசுகிற காரியத்தை அப்படியே நான் செய்வேன். அப்ப இதுல நான் பெரிய ஆசீர்வாதத்தை நான் காண்கிறேன். ஏன்னா நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இல்ல, கடன் இல்லாத ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுல திருப்தியா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எவ்வளவு எனக்கு கிடைக்குதோ அதுல நான் உண்மையா இருக்க கற்றுக்கொண்டேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஊழியத்திலும் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். சில ரகசியமான காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால கொஞ்சம் நாங்க பேசக்குள்ளையும் சில காரியங்களை தயங்கிதான் பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஆனா உண்மையா நான் மாறணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கை மாறும். என்னை மாற்றியவன் உங்களையும் மாற்றுவார். நாங்க அழகா சந்தோஷமா ஆண்டவருடைய காரியத்தை செய்யணும். அதற்கான வழிமுறைகளை தேவன் கற்றுக் கொடுப்பார். தேவன் தாமே உங்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ரோஷன், சந்தர்ப்பத்துக்கு நன்றி.